இன்னைக்கு நிறைய பேர் மாற்றமான செயல்களை செய்யறாங்க, மக்களை சந்தோஷப்படுத்த, மக்களை திருப்திப்படுத்த, மக்களுக்காக வாழ்றாங்க. இந்த மக்கள் உங்களோட இறுதி நேரத்துல சக்கராத்துடைய நேரத்துல வந்து உதவி செய்யணுமா? கிட்ட இருந்து வந்து அவங்க மலக்குள் மௌத்த இருந்தவங்களே பாதுகாக்க இயலுமா? சக்கராத்துடைய வேதனையிலிருந்து பாதுகாக்க இயலுமா? கபரு குடியில வச்சதுக்கு பின்னால உள்ள தண்டனையிலிருந்து பாதுகாக்க இயலுமா? யாரால என்ன செய்யணும்? ஒத்தராலே ஒன்று செய்யணும். அவங்க வேலையை பார்ப்பாங்க அடக்கிட்டு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். எங்கட பொறுப்புகளை பற்றி கியாமத்துல கேட்கப்படும். அவங்க தனிப்பட்ட முறையில படிச்சு விளங்கி ஈமான் இஸ்லாத்தோட நம்பிக்கையோட உறுதியோட நல்ல அமல்களை செஞ்சு அவங்களோட ஆகிரத்தை மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை அவங்க தயாரிச்சு வரும். ரசூலுல்லாஹ் தன்ன மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னாங்க, யா ஃபாத்திமா இஅமலி ஃபஇன்னி லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ. ஏ ஃபாத்திமா, ரசூலுல்லாஹ் ஈர கொழுந்து அன்பு மகள். ரசூலுல்லாஹ் 4 பெண் பிள்ளைகள்ல மொத்தம் 6-7 பிள்ளைகள் எல்லாருமே மௌத்தாவிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வோட கடைசி நேரம் வரைக்கும் ஹயாத்தோட உயிரோட இருந்தது இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மட்டும்தான். அந்த ஃபாத்திமா பார்த்து சொன்னாங்க, அன்பு மகளை பார்த்து, மகளே உங்களுக்காக நீங்க அமல் செஞ்சுக்கோங்க, உங்களுக்காக நீங்க அமல் செஞ்சுக்கோங்க. ஏனென்றா கியாமத்துடைய நாளையில, மறுமை நாளையில என்னையால உங்களுக்கு எந்த உதவி செய்ய, நீங்க என்ற மகள் என்றதுனால நீங்க அமல் இல்லாம நன்மையான காரியங்களை செய்யாம மாற்றமா வாழ்ந்து மௌத்தானா, நீங்க என்ற மகள் என்றதுனால எனக்கு உதவி செய்ய. இதுதான் அந்த கருத்து. ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத், பொதுவான ஷஃபாஅத்துகள் இருக்குது. அதுக்குரியவங்க அந்த ஷஃபாஅத் அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவானாக. அது பொதுவானது, அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது. என் மனைவி என்றதுனால, என் மகள் என்றதுனால அவங்க அமல் செய்யாம, அவங்க நன்மையான காரியங்களை செய்யாம, அவங்க மாற்றமா வாழ்ந்து அதே நிலைமையில மௌத்தானாங்கன்னா அவங்களுக்கு நரகம் முடிவு செய்யப்பட்டா என்னையால உதவி செய்யல. அதனால உங்களோட ஆখিরাத்துக்காக நீங்க தயாரிச்சுக்கோ. وَأَلَيْسَ لِلْإِنسَانِ إِلَّا مَا سَعَى وَأَنَّ سَعْيَهُ سَوْفَ يُرَى. ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அவன் செய்யக்கூடிய நன்மைகள் தீமைகள் பதிவு செய்யப்படுகிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவன் செஞ்ச நன்மைகள் தீமைகளை வைத்து அவனுக்கு ஆகிரத்தில் மறுமை வாழ்க்கையில் அவனுக்கு கூலி கொடுக்கப்படும். அவனுடைய செயலை அவனுடைய கையில கொடுக்கப்படும்.